ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு லுக்கிசம் எபிசோடோட 7 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கே என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோ பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். நம்ம டொக்கோ இருக்கான் இல்லையா? ஸோ அவன் வந்து ஹீரோ எப்படிலாம் யோசிச்சு பார்த்தான்றதை சொல்லி பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் டாலாகவும் அது மட்டும் இல்லாமல் ரிச்சாகவும் இருக்கான். அண்ட் வந்தோடனே நம்ம ஜின்சங்கை புரட்டி போட்டதில் அவன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டான். ஸோ இப்போ கரண்ட்டாக அவன் தான் எங்கள் ஸ்கூலோட ஹாட்டஸ்ட் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனை நான் என் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். எதுக்குன்னா அவன் வந்து நம்ம ஹியான்சாக் இருக்கான் இல்லையா? அவன் ரொம்ப சூப்பராக பாடியிருப்பான் இல்லையா போன எபிசோடில். ஸோ அதனால வந்து இவன் கூட சேர்ந்து அவனை பாட சொல்லியிருப்பான் இல்லையா? ஸோ ஹீரோமே ஓகேன்ற மாதிரி சொல்லியிருப்பான் போல். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவன் வந்துட்டு ஐயோ இவனை வந்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்கோமே, அவனுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்ல, அவன் எவ்வளோ பெரிய வீட்டில் இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே வந்துட்டு நம்ம ஹியான்சாக் சொல்கிறேன், எதுக்குடா பகல்லே லைட்டெல்லாம் போட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து அந்த வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்கான். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டொக்குவா இருக்கான் இல்லையா? அவன் வந்துட்டு இரு நான் உனக்கு ஒன்று காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு அந்த மியூசிக் ஒன்று ப்ளே பண்ணுறான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹியான்சாக்கு செம்ம ஷாக். ஏன்னா நேற்று தான் ஹியான்சாக் வந்து பாட்டெல்லாம் பாடியிருப்பான். ஸோ அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக்கை க்ரியேட் பண்ணவும், ஓ நீ சூப்பராக கம்போஸ்லாம் பண்ணுறிய அப்படின்ற மாதிரி அவனை பாராட்டுறேன். ஸோ டொக்வாக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஹியான்சாக் சொல்கிறான், நான் வந்து நல்லா பாடுவேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கவும், நீ நேற்று சூப்பராக பாடின தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கே ரொம்ப வார்மிங்காக இருந்துச்சு. ஸோ நீ பாட நான் ரேப்பிங் பண்ணேன்னு எல்லாரும் நம்மளை தான் பார்க்க போகிறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹியான்சாக்குமே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அப்போ வந்துட்டு திடீர்னு அந்த மியூசிக் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இப்போ ஹியான்சாக் என்னாச்சு மியூசிக் சேஞ்ச் ஆகுதுன்ற மாதிரி சொல்லவும் நம்ம டொக்குவா சொல்கிறான், அது இந்த மாதிரி நீ வந்து கொஞ்சம் தானே பாடினேன், ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் மியூசிக் போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்துட்டு டொக்குவாக்கு செம்ம டேலண்ட் அப்படின்ற மாதிரி அவனே மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கான். அப்படியே நைட் ஆகுது. இப்போ இவங்க 2 பேருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்காங்க. ஸோ அவனை வழி அனுப்புறதுக்காக நம்ம டொக்கோ வந்து அவனை கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான், சாரி என்னால் வந்துட்டு ரொம்ப நேரம் உன் வீட்டில் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லவும், அதுக்கு டொக்கோ வந்துட்டு சொல்கிறான், பரவாயில்ல இருக்கட்டும் நீ வேலைக்கு போகணுன்னு சொல்கிறாள், ஆனால் என்னால் நம்பவே முடியல தெரியுமா நீ வேலைக்கு போகணுன்றதெல்லாம் சொல்லும்போது ஹியான்சாக் சொல்கிறான், என்ன தான் பண்ணுறது, நம்ம வாழணும்னா நம்ம காசு சம்பாதிச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நடந்து வந்துட்டுருக்கும் போதே நம்ம ஹியான்சாக்கு பசிக்குது போல். ஸோ வயிற்றுலேருந்து அப்படியே சவுண்ட்லாம் வருது. ஸோ இப்போ டொக்கோ வந்துட்டு என்னை மன்னிச்சிருப்பா, நான் வந்துட்டு உனக்கு சரியாக சாப்பாடு கூட தராமல் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே நம்ம ஹியான்சாக் வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும், நான் தான் வந்து உன்னோட பாட்டில் முழுகிட்டேன், அதனால் வந்து எனக்கு சரியாக பசியே எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். ஸோ அப்போ டொக்கோவோட பாட்டி பார்த்துறாங்க. பாட்டி வந்துட்டு 2 பேருமே கூப்பிட்றாங்க, ஓ நீ டொக்கோவோட ஃப்ரெண்டாப்பா, வாப்பா சாப்பிடுப்பான்ற மாதிரி சொல்லவும் ஹியான்சாக் வந்துட்டு வணக்கம் பாட்டி எப்படி இருக்கீங்க, நான் வந்து டொக்கோவோட ஃப்ரெண்டுன்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகுறான். அப்போ டொக்கோ வந்துட்டு அவனோட மூஞ்சியே மாறுது. ஏன்னா லாஸ்ட் டைம் இந்த ஹோபின் வந்துட்டு அந்த பாட்டி கடைக்கு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு பாவம் பாட்டிக்கு வந்துட்டு ரொம்பவே சிரமப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம டொக்கோ வந்துட்டு எங்கே இவனும் இப்படி பண்ணிடுவானோன்னு நினச்சிட்டு இருக்கான். அப்போ வந்து பாட்டி சாப்பாடு தரேன்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹியான்சாக் வந்துட்டு இல்லை பாட்டி இருக்கட்டும், நான் இன்னொரு நாள் வரேன், எனக்கு தேங்க்யூ நீங்கள் கேட்டதுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாய் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறான். ஸோ பாட்டி வந்துட்டு இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானே டொக்குவா அப்படின்ற மாதிரி சொல்லவும் டொக்காவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. இப்போ வந்துட்டு இந்த ஹூபின் வந்து ஒரு கம்பெனியில் செலக்ட் ஆகிருப்பான் இல்லையா? இப்போ வந்து ஒரு சாங் மாதிரி எழுதி கொடுக்குறாங்க ஹூபின்காக. அது வந்து ஃபேமஸான லிரிக்ஸ்ட்டு வச்சு தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட்டு கைட் பண்ணுறா இல்லையா ஒருத்தர் வந்துட்டு அவர் லீடர்னே சொல்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்துட்டு இதை மட்டும் நல்லா யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு, கேர்ள்ஸு, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் உங்களால் வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ அப்போ அந்த சாங்கை வந்து நாங்கள் எங்கள் ஸ்கூல் ஃபெஸ்டிவலில் பாடட்டுமான்ற மாதிரி ஹூபின் கேட்குறோம். ஸோ அதுக்கு அந்தாலும் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த சாங் வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்டை தான் டார்கெட் வச்சுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அந்த பாட்டு நல்லா வந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி தான். அதுக்கப்புறம் ஹூபின் கூட ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனுமே வந்துட்டு பார்த்துட்டு நீயும் சேர்ந்து அதில் நல்லா பண்ணேன்னா நான் உன்னையும் சேர்த்து டெபிட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் அப்படியே ஒரு லாஃபை போட்டுட்டு இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்தோம்னா டொக்வா, அதுக்கப்புறம் ஜீஹோ, ஹியான்சாக் 3 பேருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க. இப்போ டொக்கோ வந்துட்டு லிரிக்ஸ்லாம் எழுதிட்டு வந்திருப்பான் போல். ஸோ எப்போனா நீ ஓவர் நைட்டில் எழுதிட்டு வந்தன்ற மாதிரி ஷாக்கிங்காக கேட்கும்போது ரொம்ப புகழாதீங்கப்பா, வாங்க நம்ம போய் ப்ராக்டிஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லவும் இப்போ வந்து பாட்டுலாம் காட்டுறாங்க. ஜீகோக்கு வந்துட்டு ஓய் சூப்பராக பாட்டு பாடுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஓ தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லவும் அப்போ வந்து நம்ம டொக்கோ வந்துட்டு
அந்த லிரிக்ஸ் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு 2 வீக்ஸ் தான் இருக்குது. நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த சாங் வந்து மெமரைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஓவராக வந்துட்டு பாடணும்னு முயற்சி பண்ணாத, சரியா? இல்லாட்டினா உன்னோட தொண்டைக்கு வந்து எதாவது ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ கேர்ஃபுல்லாக இருன்ற மாதிரி நிறைய அட்வைஸ் போகுது. ஸோ இப்போ ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு ஒன்றா தான் போயிட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹியோன்சக் சொல்கிறான், எனக்கு தொண்டை ஒரு மாதிரி கரன்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ டொக்கும் வந்துட்டு இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல ஓவராக இது பண்ணாதன்னு, ப்ளீஸ் அது வந்து ரொம்பவே முக்கியம் உன்னோட வாய்ஸ். ஸோ நீ வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும், அவனும் சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்து அந்த லிரிக்ஸை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ நம்ம தூங்கிட்டு இருக்க பழைய ஹியோன்சோக்கை பார்க்குறான். இப்போ வந்து நம்ம ஹியோன்சோக்குக்கும் டொக்வாக்கும் நடந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் மைண்டுக்குள்ளே வந்து அப்படியே கிளிப்ஸாக ஓடிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து ஹியோன்சோக் சொல்கிறான், அவன் ஒன்றும் என்ன மாதிரி இல்லை, பட் இப்போதைக்கு என்னால் அவனுக்கு இது மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் வந்து பாட ட்ரை பண்ணுறான். பட் இருந்தாலும் அவன் குரல் வந்துட்டு ரொம்ப பாடி பாடி இதாகுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா டக்குன்னு போய் தூங்கிட்டு பழைய ஹோன்சோக்கை வந்து எழுப்பி விட்டுறான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே அவனோட வேலைக்கு கிளம்பிட்டு அந்த லிரிக்ஸுமே எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அங்கே கடையில் போயிட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். வந்து அவனோட தொண்டைக்கு எதுவுமே ஆகலை. என்னடா இந்த பாடியில் வந்துட்டு எதுவுமே ஆகலை, ஓ ஒரு வேளை பேசாமல் இந்த பாடியிலே நம்ம வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதான் நல்லது, எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லிட்டு அவன் உட்காந்து அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம சாய் வராங்க. ஸோ அவன் வந்துட்டு என்ன இன்றைக்கி என்ன வாய்ஸ்க்கு ஒர்க் அவுட்டா அப்படின்ற மாதிரி கேட்கவும், சாரிங்க நான் வந்து நீங்கள் வரதே பார்க்கல அப்படின்ற மாதிரி ஹியோன்சக் சொல்லிட்டு டக்குன்னு எல்லாத்துக்கும் பில் போட்டுட்ருக்கான். ஸோ அவளும் கேஷ் வந்து பே பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவன் வாங்கின ஒரு சாக்லேட்டை வந்து இவன்கிட்ட கொடுத்துட்டு, இது வந்து உன்னோட தோட்டுக்கு நல்லது, ஸோ நீ வந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறான். ஸோ அவன் வந்துட்டு தேங்க்யூங்க, ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சரி நல்லபடியாக பாடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்புறா. ஸோ அகைன் நம்ம ஆள் வந்துட்டு அப்படியே பாட்டு பாட ஆரம்பிக்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஃபுல் பாட்டுமே பாடி காட்டிடுறான். உடனே டொக்கும் வந்துட்டு கத்துறான், டேய் நான் தான் உன்னை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதுன்னு சொன்னேன்ல, எதுக்கு எல்லா பாட்டையும் இப்பயே பாடினேன், போச்சு அப்போ நைட்டு ஃபுல்லாக நீ கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியான்ற மாதிரி கேட்குறான். ஸோ அதுக்கு வந்துட்டு ஹியோன்சக் சொல்கிறான், இல்லை நான் எதுவுமே பண்ணலை, நான் வந்து ஈஸியாக படிச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ வந்துட்டு அவன் மனசுக்குள்ளே நான் எங்கடா இந்த பாடியில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணேன், அந்த பாடிலெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணேன்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஒக்கோ சொல்கிறான், ஓ நீ அப்போனா சரியான ஜீனியஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு ஆஹா ஓகோன்னு புகழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ சாயங்காலம் ஆகுது, எல்லாருமே வீட்டுக்கு போனப்போ இந்த சீகோ பையன் சொல்கிறான், நம்ம ஹியோன்சக் எது பண்ணாலும் அவனுக்கு வந்து அது அழகாக மாறிடுதுல அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு இந்த ஹூபின் வந்துடுறான். ஸோ அவன் வந்துட்டு என்னடா நீ வந்துட்டு அந்த ஃபெஸ்டிவலில் கலந்துக்க போகிறேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம டொக்கும் வந்துட்டு ஆமாம் அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ உடனே ஓ அதுக்கு என்னவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சந்துக்குள்ளே கூட்டு போயிட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்குடா நீ அவங்க கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டு இருக்க அந்த புது பையன் கூட, ஓ நீ வந்துட்டு பார்க்க எப்படி இருக்க, அவன் வந்து அழகாக இருக்கான், ஸோ அதை யூஸ் பண்ணிவிட்டு நீ அவனை பாட சொல்றியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஆன்சரே பண்ணல. அப்போ வந்து ஜீகோ இருக்கான் இல்லையா, ஸோ அவனை வந்துட்டு அடிக்க சொல்கிறாங்க நம்ம டொக்வாவை. ஸோ அவனும் கை ஓங்குறான், அவங்க வந்து ரொம்பவே ப்ரெஷர் பண்ணுறாங்க அடின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அடிக்க போனான்ற மாதிரி கை ஓங்கும்போது அப்போ வந்து இந்த ஹூபினுக்கு கால் வருது. அவன் வந்துட்டு சரி இந்த வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட் பண்ணுறான். சரி இன்றைக்கி இது போதும், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுங்க அங்கேருந்து போகிறானுங்க. அப்போ வந்து நம்ம சீகோ வந்து டொக்வா கிட்டே சாரி கேட்குறான். ஸோ டொக்வா எதுக்குன்ற மாதிரி கேட்கவும் அதுக்கு சீகோ சொல்கிறான், நான் வந்து சரியான ஏமாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ நைட் ஆகுது. நம்ம ஹியோன்சக் கடையில் இருக்கான் இல்லையா, இங்கே வந்து இந்த டொக்வாவும் சீகோவும் வராங்க. ஸோ நம்ம ஹியோன்சக் பார்த்தது என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் டொக்வா வந்துட்டு நான் தான் டொக்வான்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் ஆகுறான். ஏன்னா அவனுக்கு பழைய ஹியோன்சக்கை பற்றிலாம் தெரியாது இல்லையா. ஸோ நம்ம ஹியோன்சக்கும் வந்துட்டு வாங்க என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும், ஸோ அப்போ வந்துட்டு அவன் சொல்கிறான், சீகோ வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 3 பேரும் ஒன்றா ஜூஸ் குடிச்சிட்டு வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து சீகோ வந்து எதனால் அன்றைக்கி ஃபஸ்ட் எபிசோடில் சார்ஜரை தூக்கிட்டு ஓடிருப்பான் இல்லையா, ஸோ அதெல்லாம் எதனால் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அவங்க 3 பேருமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க 3 பேருமே பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க இல்லையா, அப்பாவியா. ஸோ இவங்களுக்குலாம் நிறையா புல்லிஸ்லாம் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியாக வந்துட்டு சீகோ என்ன சொல்கிறான்னா, நான் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஹியோன்சக் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாறி இருக்குது தெரியுமா, முதல்ல என்னை ரொம்பவே புள்ளி பண்ணுவாங்க, இப்போலாம் வந்துட்டு எல்லாமே மாறிடுச்சு, அவன் வந்ததுலேருந்து ஜின்சங்லாம் என்னை அடிக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின்சங் யாருன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துக்கு பாஸ்கம் வரான். ஸோ அவன்
அவன் வந்துட்டு டேய் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ எல்லாருமே பயந்து போயிட்டு அப்போ டொக்கோ வந்துட்டு சொல்கிறான், தேங்க்யூ பாஸ்கோ அன்றைக்கி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா அன்றைக்கி ஹோபின் வந்துட்டு நம்ம டொக்கோவை போட்டு பயங்கரமாக புள்ளி பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ கூட நம்ம ஹீரோ ஜின்சாங் அதுக்கப்புறம் ஜே எல்லாருமே வந்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக தேங்க்ஸ் சொல்கிறான். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பாஸ்கோ சொல்கிறான், ஹே நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள், உண்மையிலே ஹீரோ வந்துட்டு நல்லவனா அப்படின்ற மாதிரி கேட்கும். அவங்க எல்லாருமே வந்துட்டு ஆமாம் அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான், எங்ககிட்ட வந்துட்டு சுழிச்சு கூட பேச மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப நல்ல விதமாக பேசுகிறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு ஓ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமோ, சரி அப்போனா அன்றைக்கி நம்ம ஹியோன்சக்கோட அம்மா கிட்டேருந்து காசு வாங்கினானே அது அப்படின்ற மாதிரி சொல்லவும், அப்போ வந்துட்டு நம்ம பழைய ஹியோன்சக் வந்து சொல்கிறான், அது வந்து காஃபி குடித்தான் இல்லையா, ஸோ அதுக்காக தான் எங்கள் அம்மா காசு கொடுத்தாங்க, நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் பாஸ்க்கு வந்துட்டு ஓகே ஹோன்சக் பார்த்து இருந்துக்க தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் 3 பேருக்கு ஏதாவது ஒன்றுனா என்னை கூப்பிடுங்க நான் வந்து நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இவங்க 3 பேர் திருன்னு முழிச்சிட்டு என்னடா சொல்லிட்டு போகிறான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் பார்த்தோம்னா நம்ம ஹியோன்சோக்கு அதுக்கப்புறம் டொக்வா ஜியோ எல்லாருமே உட்காந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹீரோ சூப்பராக பாடுறான். ஸோ அதை கேட்டு டொக்வாவே மெய் மறந்து போயிட்டு பூச்சி நீ ரொம்ப சூப்பராக பாடுற அப்படி இப்படின்னு அவனை போட்டு ரொம்ப புகழ்ந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டொக்கோ வந்து ரேப்பிங்காக ஒரு லிரிக்ஸ்லாம் எழுதியிருப்பான் இல்லையா, ஸோ அதெல்லாம் காட்டுறான். அவன் வந்து லிரிக்ஸ் சூப்பராக எழுதியிருக்கான்ற மாதிரி அவனையுமே பாராட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல மூமெண்ட்ஸ்லாம் போயிட்டுருக்கப்ப இந்த பக்கம் நம்ம ஹூபினை பார்த்தோம்னா அவனும் அவனோட ஃப்ரெண்டும் வந்துட்டு சாங்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த லீடர் வந்துட்டு சொல்கிறான், சூப்பராக பாடுறீங்க, இது ஓகே தான், அண்ட் இதை வச்சே நான் இந்த வேர்ல்டவே நம்ம கைக்குள்ளே கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் மாஸ்டர் பிளான்லாம் போட்டுட்ருக்கானுங்க. ஸோ இந்த ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹூபினும் அவன் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹூபின் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த ஃபெஸ்டிவலில் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண போகிறவங்களோட லிஸ்ட்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஃப்ரெண்டுக்காரன் சரி நம்ம எத்தனாவதாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம ஹூபின் சொல்கிறான், நம்ம லாஸ்ட்டாக இருக்கோன்ற மாதிரி சொல்லவும் ஃப்ரெண்டு சொல்கிறான், என்னது லாஸ்ட்டா, எதுக்கு நம்ம போய் லாஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹூபின் சொல்கிறான், இல்லை எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு போகட்டும், லாஸ்ட்டாக நம்ம பண்ணோம்னா நம்ம பண்ணது தான் பெரிய விஷயமா தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த டொக்வா இருக்கான் இல்லையா, அவனையும் அந்த ஹோன்சக்கையும் இந்த வாட்டி நான் எப்படி மண்ணக்கவ வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுட்ருக்கானுங்க. ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். கூடவே உங்களுக்குலாம் பாட்டு பாட ரொம்பவே பிடிக்குமா அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் எபிசோட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டும். ஸோ டாட்டா பாய் பாய்.